Friends, Tamil Nadu's culture and architecture attracts people from all over the world. Such people do not come only through Chennai. They also fly to places like Tiruchi, which is an international airport. After the new terminal was built by our government in Tiruchi, many people shared their happiness with me. They said it is modern and at the same time fully immersed in the culture of Tamil Nadu. Now we have taken a big decision for the airport of Madurai too. Madurai is home to one of the oldest airports in the state. It is a crucial gateway to southern Tamil Nadu. Now, our government has elevated Madurai Airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. This will mean direct flights to and from many important global cities. Thousands of pilgrims, tourists, and business people will find it easier to travel to Madurai. It will also help farmers and businesses to transport their goods across the nation and the world. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் கட்டிடவியலும் உலகெங்கிலும் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுக்கின்றன. இத்தகைய மக்கள் சென்னை வழியாக மட்டுமே வருவதில்லை, அவர்கள் சர்வதேச விமான நிலையமாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் வழியாகவும் வருகின்றார்கள். திருச்சியிலே நமது அரசாங்கம் புதிய முனையம் ஒன்றை கட்டிய பிறகு பலர் தங்களுடைய சந்தோஷத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நவீனமாக இருக்கும் அதே வேளையிலே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தில் தோய்ந்து போயிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இப்போது நாம் மதுரை விமான நிலையம் தொடர்பாகவும் ஒரு பெரிய தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தின் மிக பழமையான விமான நிலையங்களில் ஒன்று மதுரை. தென் தமிழகத்தின் முக்கியமானதொரு நுழைவாயிலாக விளங்குகிறது மதுரை. இப்போது நமது அரசாங்கம் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. இப்படி செய்வதன் வாயிலாக மதுரையின் வாயிற்படிக்கே உலகத்தை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இதன் காரணமாக பல முக்கியமான உலக நகரங்களிலிருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து அந்த நகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து உருவாகும். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இதன் விளைவாக வணிகர்களும் மதுரைக்கு செல்வதை சுலபமாக உணர்வார்கள். மேலும் இதன் விளைவாக விவசாயிகளும் வர்த்தகர்களும் தங்கள் பொருட்களை தேசம் நெடுகவும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். விவசாயிகளால் காலையில் பறிக்கப்படுகின்ற மதுரை மல்லி பாரிஸ் நகர் அல்லது நியூயார்க் நகரின் கடைகளுக்கு அந்த மாலைக்குள் கொண்டு சேர்க்கப்படும். Friends, for the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is
many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. The NDA government has spent nearly 57,000 crore rupees on national highways in the state. This is more than 4 times the amount spent by the Congress DMK government between 2004 and 2014. We have invested almost 8,000 crore rupees in building rural roads in Tamil Nadu. This is 3 times more than the Congress DMK government's investment in that 10 years. நண்பர்களே, என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் அளித்த நிதியை விட பல மடங்கு அதிகம். கடந்த 10 ஆண்டிலே உள்கட்டமைப்பு நிதிக்கு அதற்கு முந்தைய 10 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சுமார் 57,000 கோடி ரூபாயை என்டிஏ அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது. 2004-2014ஆம் ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்த தொகையை விட இது 4 மடங்கு அதிகமானது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் தொகையை நாம் ஊரக பகுதி சாலைகளிலே செலவு செய்திருக்கின்றோம். இது அவர்களுடைய ஆட்சிக்கால 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்ததை விட 3 மடங்கு அதிகமான தொகை. Friends, in 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம்,
ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது.